வானம் பார்த்த பூமி விவசாயம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொட்டியிருக்கிறது வந்து மாட்டு சாணம், பச்சை மாட்டு சாணம். கொஞ்சம் வெயிட் குறையிறக்காண்டி காய வச்சு நம்ம அள்ளியாந்து கொட்டுறோம். இந்த மாதிரி தான் காட்டுகளுக்குள்ளே நம்ம வந்து அள்ளி கொண்டாந்து கொட்டினோம் இப்போது சென்ற வருடங்களில். அது என்ன பண்ணிருச்சுன்னா, அது அப்படியே மக்காமல் கிடந்துட்டு வேர் பூச்சி விழுக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கடலை பயிர் போட்டிருந்தது நல்லா முளைச்சிருந்துச்சு, சர மாதிரியாக முளைச்சிருந்துச்சு. முளைச்சதில் பாதி பயிர் வந்து இந்த வேர் பூச்சினால் செத்துருச்சு, இன்னமும் செத்துக்கிட்டு இருக்குது. அந்த வேர்பூச்சி அடித்து சாகிறதுக்கு காரணம் இந்த பச்சை குப்பை. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தா இந்த பச்சை குப்பையை போடுறது தான். அதில் இப்போ கொட்டுறோமா, இது மக்களுக்குள்ளே இந்த இன்னொரு 6 மாதத்தில் அடுத்த பையனும் கடலை போட்டுருவோம். அதனால் இந்த இதிலேருந்து வேர்பூச்சிகள் உருவாகி அந்த பயிரை காலி பண்ணி விட்டுருது, கடலை பயிரை. இந்த வேர்பூச்சினுங்கிறது இதுதான். இந்த இருக்குது பாருங்கள், இந்த செடி போச்சு. அப்படியே வந்தீங்கன்னா இந்த பாருங்கள், அளவட்டுறதுக்கு முன்னாடி சரி பொடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் அடுத்தடுத்து இப்படியே செத்துக்கிட்டே வருது. அந்த ஒன்று அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று பாருங்கள், இந்த மயங்குதா, இந்த மயக்கம் தான் இது பூரா வேர்பூச்சி படுத்துகிற பாட்டில் தான் அது வந்து சாகிறது. அதனால் தயவு செய்து இயற்கை விவசாயிகள் வந்து யாரும் பச்சை குப்பையை போடாதீங்க. குப்பை போடணும்னா ஒரு 2 வருஷம் ஆயிரணும், மக்கிடணும். மக்கினதுக்கப்புறம் தான் அந்த குப்பையை வந்து கடலைக்கில் கொண்டாந்து போடணும். அது வரைக்கும் போட வேண்டாம். மற்ற பயிருக்கு போடலாம், தட்டைப்பயிறு, உளுந்து, சோளம், பாசிப்பயிறு, அந்த மாதிரி பயிர்களுக்கு போடலாம். கடலைக்கு வந்து இந்த பச்சை குப்பை போடக்கூடாது.